ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலுக்காக தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கிறேன். கேஸ்டர் ஆயில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நெல்லிமுள்ளி, அதுக்கப்புறம் மஞ்சக்கரிசாலை, அடுத்தது பார்த்திங்கன்னா வெட்டி வேராகவே இருக்குது. அடுத்தது கருஞ்சீரகம், இது செம்பருத்தி. எனக்கு இதாக கிடைக்கலன்றனால நான் பவுடராக யூஸ் பண்ணுறேன். இது முருங்கை இலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் 1.5 லிட்டர் எடுத்துருக்கிறேன். கேஸ்டர் ஆயில், அதுக்கப்புறம் ஆலோவேரா, வேப்பலை, ஓமவல்லி, கருவேப்பிலை, இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். இப்போது எண்ணெய் காய்ச்சறதுக்கு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஆயிலெல்லாம் சேர்த்துட்டேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓவராக கொதிக்க விட்டுறக்கூடாது எண்ணெயை. ஓரளவுக்கு ஹீட் ஆயிடுச்சுன்னு உடனே எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா வீடியோ நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மெத்தடில் நான் நிறைய விஷயங்களை சேர்ப்பேன். இந்த தடவை எனக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நான் இந்த தடவை ட்ரை பண்ணியிருக்கிறேன். வீட்டில் ரெடி பண்ணுற ஆயில்ன்றனால நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். ப்ராசஸ் ஃபில்ட்ரு பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஹேர் க்ரோத் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்குது. ஸோ அதான் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே, பாய்.